ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பூண்டு மிளகாய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. 2 காஞ்ச மிளகா, 2 காஷ்மீர் சில்லி எடுத்துருக்குறேங்க. உங்கள் மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சுருக்கிறேன். அதனால் 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேங்க. நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது, ட்ரையாக தான் வறுக்கணும். பாருங்கள், லைட்டாக வறுத்து செவந்து வந்துருச்சு. கருகிடக்கூடாது, கருகாமல் எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் பாருங்கள், ஒரு 3 கட்டி பூண்டு, 3 கட்டை பூண்டு எடுத்து நல்லா தொளிச்சிட்டு அதை அப்படியே சேர்த்துடலாங்க. அதுலேயே ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது. எந்த பொருளுக்குமே ஆயில் சேர்க்காமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பூண்டு பாருங்கள், லைட்டாக வந்து பொன்னிறமாக மாறும், அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். சிம்மில் வச்சுட்டு வருங்க. இப்போ இது கூடயே பாருங்கள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பூண்டு கூடயே வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக பூண்டு வந்து செவந்து வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கலாங்க. ஒரு 4 பொருட்கள் இருந்தாலே போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டு வந்து அபாரமாக இருக்கும். ஒரு நேரம் மதிய வேலை வந்து நீங்கள் குழம்பு வைக்காத நேரத்தில் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள். அஜீரண கோளாறு இருந்தால் கூட ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம முதலே வறுத்து வச்ச மிளகாய், இப்போ இது கூட பாருங்கள் பூண்டு, புளி, இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பருவருப்பாக அரைச்சிட்டு வந்தவரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான பூண்டு காரத்தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட பாருங்கள், 1 டீஸ்பூன் மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பொதுவாக தேங்காய் கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு கரண்டி சாதத்தோட 1 ஸ்பூன் இந்த தொக்கை சேர்த்து பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் 2 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நம்பர் பாருங்கள், இட்லிக்கு தான் வைக்கிறேன். இட்லியோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூண்டு கார தொக்கை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.